அவார்ட் மேல உங்களுக்கு இருந்த தாட் எப்படி இருந்துச்சு அப்ப கிடைக்கிறப்போ? அப்பவே கொடுத்துருக்கணும். இப்ப ஏன் கொடுக்குறீங்க? ஜென்ரலா ஜிவி பிரகாஷ் எந்த மாதிரியான பெர்சன்? நோ சொல்லலாம் தயங்க மாட்டேன். பட் இண்டஸ்ட்ரியில ஆகட்டும் இல்ல பர்சனல்ல உங்க கூட இருந்த ஒரு பெர்சன், எப்பயுமே பாத்துக்கிற ஒரு பெர்சனா யார் ப்ரோ இருக்கா உங்க லைஃப்ல? நான் தான். நீங்க ஃபேஸ் பண்ண துரோகங்கள் ஒரு வாட்டி செருப்படி வாங்கும்போது பழகிக்க வேண்டியது. நீங்கள் ஆக்டிங்க்கு வந்த டைமில் நிறைய பேர் வந்து இவருக்கு எதுக்கு தேவையில்லாம இல்லை, நல்ல மியூசிக் போயிட்டுருக்குல, இவர் ஏன் இதே பண்ணிட்டுருக்கலாம்லே அப்படின்னு நிறைய கிரிட்டிசம் வந்துச்சு. அந்த டைமில் டியூ ஃபீல் ஹர்ட் ஆச்சா? இல்லை நீங்கள் வந்து லைக் வாட் வாஸ் இன் யோர் மைண்ட் அந்த டைமில்? இதில் நான் எல்லாரையும் நான் எப்படி ப்ளீஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் எல்லார்ட்டும் போய் கேட்டு, ஓ சாரி உங்களுக்கு இது பிடிக்கலையா, நான் இது பண்ணிக்கிறேன், ஓ உங்களுக்கு அது பிடிக்கலையா, ஓகே நான் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னா. இப்போது ஜனநாயகன் படம் அவரது லீக் ஆகி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இண்டஸ்ட்ரியில் இருக்கப்போ லைக் வாட் யூ ஃபீல்? ஜிபியூ சேர்ந்து ஒர்க் பண்ணிங்க அஜித் சார் கூட. கிரீடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸான படம், ஜிபியூ அப்படியே ரொம்ப மாசான படம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஒரு பெரிய ஹிட் ஜிபியூ பார்த்தீங்கன்னா. இப்போ கொண்டாட கல்ட்டு கிளாசிக்கல் அப்போ கொண்டாட வரட்டோமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ? நம்ம வேலை வந்து ஒர்க் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அதுக்கான கிரெடிட் கிடைக்குது கிடைக்கலன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு எனக்கு லேர்னிங் கொடுத்த படம் ஆயிடுச்சு. ஸ்பேன் ஆஃப் 5 இயர்ஸில் உங்களை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? அந்த மாதிரி 2030 ஜிவி பிரகாஷ் ப்ரோடைய கோல் அந்த மாதிரி? எந்த ஒரு கோலும் வேணாம், இதான் என் வேலையை பார்க்குறேன். ஏதாவது கோல், என் வேலையை ஒழுங்காக பார்க்கணும். புதுசா பிறந்த ஃபீலிங்குமா, சிரிச்சா ஹார்ட்டு ஹீலிங்குமா. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. இவருடைய சாங்ஸ் வந்து எல்லாருடைய பிளேலிஸ்ட்லையும் இருந்துகிட்டே இருக்கும். பிளேலிஸ்ட்டில் மட்டும் இல்லை, அவங்களுடைய மனசுலையும் இருக்கும். டே டு டே லைஃப்பில் இவருடைய சாங் மியூசிக் எதுவும் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். மியூசிக் மட்டும் இல்லாமல் ஆக்டிங், சிங்கிங், ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய மல்டி டேலண்ட் எல்லாமே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ என் முன்னாடி ஒரு சாந்த சொரூபியா ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்க ஜிவி பிரகாஷ் ப்ரோ தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். சூப்பர், ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த இன்டர்வியூ எடுக்கிறது. அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷ். கிட்டத்தட்ட 2006 உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. லைக் மியூசிக் டைரக்டராக டெபியூ ஆனீங்க. 2026 20 இயர்ஸ் போயிருக்கு. 100+ ஃபிலிம்ஸ் ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக, 30+ ஃபிலிம்ஸ் ஆஸ் அ ஆக்டராக, அண்ட் தென் 100+ சாங்ஸ் பாடியிருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இத்தனை விஷயங்கள் இந்த 20 இயர்ஸில் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறப்போ, நம்ம ஜேர்னியை நீங்களே பார்க்குறப்போ எப்படி இருக்குது? அந்த பேஷன் இன்னும் இருக்குது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெபியூட்டண்டாக தான் ஆரம்பித்தேன். பட் இன்னமும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். லைக் ஐ ஃபீல் புதுசாக வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த இப்போ ஒரு கால்ஸ் எடுப்போம். ஓகே இது கரெக்டாக இருக்கும், இது சரியாக இருக்கும், இதுதான் எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும். மேபி அந்த மெச்சூரிட்டி ஆஃப் டேக்கிங் கால்ஸ் ஆர் எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறது அப்படிங்கிறது இப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெட்டராக சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் கிராஃப்டாகவும் என்ன பெட்டராக we can improve ourselves அப்படின்றது வந்து டெஃபினட்டாக இந்த 20 வருஷம் வந்து சொல்லி கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் எப்போ ப்ரோ உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிச்சு? லைக் வந்து ஜென்ரலாக வரப்போ எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது, ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம கொஞ்சம் கால்குலேட்டாக யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணுவோம். அந்த கால்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் அந்த பர்டிகுலர் டெசிஷன் எடுத்த டைம் எந்த பீரியடில் இருந்துச்சு ப்ரோ? அது லேட்டர் தான், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். ஸோ அது வரைக்கும் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு ஃபயரில் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம என்னெல்லாம் சரியான எஸ் சொன்னோம், சரியான நோ சொன்னோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில். ஸோ எஸ் அண்ட் நோ தான் உங்களுக்கு எல்லாமே. அதுக்கு எதுக்கு எஸ் சொல்கிறோம், எதுக்கு நோ சொல்கிறோம் அப்படின்றது தான் ஃபைனலாக சாய்ஸஸ் விச் வி மேக். ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வாட் கீப்ஸ் யூ ஒர்க்கிங் ப்ரோ? இத்தனை வருஷம் ஆனாலுமே வந்து இன்னும் ஒரு படம் பண்ணுறப்பையும் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அந்த எஃபர்ட் கொடுக்குறீங்க. அதே ஹிட் நடக்குது, எல்லா பாட்டும் ஹிட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட இன்னும் காரணம் என்ன ப்ரோ? பேஷன் தான், அந்த சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன் அண்ட் லவ். ஸோ ஒரு வாட்டி ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஓகே
இதை நம்ம சரியாக பண்ணியிருக்கோம், இதை நம்ம சரியாக பண்ணலை அப்படின்றபோது நம்ம நான் திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வேணும். நம்ம we can always learn from our mistakes and get better. ஸோ அந்த மாதிரி என்ன சரி என்ன தப்பு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணோன்னா தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கும்போது நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எஸ் சொன்னது ரொம்ப தப்பாகி போயிருக்கு, அந்த எஸ் வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாமே நம்ம அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எப்பயாச்சும் நினச்சி? இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். சிலது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம், சிலது வந்து இமோஷ்னலாக எடுப்போம், சிலது பிராண்ட்ஸ்க்காக பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம நினைப்போம் ஓகே அதை நம்ம பண்ணியிருக்கலாமா இருக்கலாம்னு. ஸோ அது 2 விஷயத்துக்குள்ளே வரும். நம்ம செல்ஃபிஷாக இருக்கலாமா அப்படின்னு ஒன்று தோணும், இல்லை ஓகே நம்ம வந்து இதனால் நமக்கு ஓகே இந்த லாஸ் இருக்குது, ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பார்த்துக்கலான்னு இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு செல்ஃபிஷான கால்குள்ளே போகிறோமா இல்லையான்ற ஒரு டிசிஷன் வந்து அதுவும் அந்த செல்ஃபிஷ்னஸ்க்கும் எமோஷனுக்கும் ஒரு மிக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு கால். ஸோ அதை நம்ம வந்து எடுப்போமா எடுக்கலையான்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது நிறைய விஷயங்களை சுற்றி இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஜிவி பிரகாஷ் எந்த மாதிரியான ஒரு பர்சன்? யாராச்சும் கேட்டால் என்ன கேட்டாலும் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா, நோ சொல்ல தயங்கக்கூடிய ஒரு பர்சனா, லைக் எந்த மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள்? நோ சொல்லலாம் தயங்க மாட்டேன், பட் ஹெல்ப் நிறைய பண்ணுவேன். அது நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது பண்ணுவேன். நோனா இஃப் ஐம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் ஐ வில் சே நோ, ஐ கான்ட் டூ இட் அப்படி சொல்லுவேன். அண்ட் உங்கள் ஜேர்னி நிறைய நம்ம பேச போகிறோம். ஹேவ் ஃபியூ டேட்ஸ். உங்களுடைய கெரியரில் வந்து சில முக்கியமான நாட்கள் என்கிட்ட இருக்குது. அந்த டேட் சொல்ல போகிறேன், நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணலாம் நானே என்ன ஈவெண்ட் அதுன்னு சொல்லிடுறேன். லைக் அந்த டைமில் அந்த டேட்டில் உங்களுக்கு இருந்த மெமரிஸை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8th December 2006. இது வெயில் ரிலீஸ் ஆன டே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, ரொம்ப நர்வஸான டே. எப்படி எடுத்துக்க போகிறாங்க, என்ன மியூசிக் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா பிடிக்காதா, எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு பயங்கர ஒரு நர்வஸான டே. அந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம், தமிழ் சினிமாவுக்குமே முக்கியமான படம். அப்புறம் நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு, பெஸ்ட் ரீஜனல் ஃபிலிம் வாங்குச்சு, ஃபிலிம்ஃபேர் அவார்ட் பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஃபிலிம் வாங்குச்சு. அது நிறைய அவார்ட்ஸ் வாங்கின ஒரு படம். நல்ல ஒரு ஸ்டார்ட், மெச்சூர்டான ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் படத்துலேயே கிடச்சிது. அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் சாங்ஸாகவும் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. நல்ல ஒரு மெமரபிள் ஃபிலிம் வெயில். நீங்கள் வந்து உங்களுடைய 19 வயசில் அந்த படம் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு மெச்சூர்டான ஃபிலிம், மியூசிக்குமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். லைக் அந்த ஏஜுக்கான மியூசிக் இருக்காது, அஹெட் த டைம்ஸ் ஆஃப் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் அப்படி ஒரு மெச்சூர்டான மியூசிக் பண்ண எப்படி ப்ரோ? தெரியல, ஒரு சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது நம்ம கொடுக்கப்படும் போது தான் தெரியும். ஸோ 2006 வரைக்கும் எனக்கு என்ன ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஐ குட் ஜஸ்ட் டூ ஃபியூ திங்ஸ். லைக் இமோஷனலாக ஒன்று இருந்துச்சுன்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியும். ஸோ அதை வச்சு எனக்கு இருக்கிற எமோஷன்ஸ் வச்சும் எனக்கு தெரிஞ்ச நேட்டிவிட்டி வச்சு நான் வந்து ஹேண்டில் பண்ணேன் வெயில் படம். ஸோ அது வந்து அந்த படம் முடியும் போது தான் தெரியும் ஓகே நம்ம இதை வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணுறோம். ஏன்னா எனக்கும் தெரியாது, ஆடியன்ஸ்க்கும் தெரியாது ஒரு விஷயத்த நம்ம எப்படி இந்த கம்போசர் இப்படி தான் அதை அப்ரோச் பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இட் வாஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் மை செல்ஃப். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் வந்து ஐ வாஸ் ஃபைண்டிங் ஹூ ஐ வாஸ், வாட் இஸ் மை வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். ஸோ இது நான் டிஸ்கவர் பண்ணுறதுக்கான டைமாக இருந்துச்சு 1001 மதராஸ் பட்டினம் வரைக்கும். இப்போ ப்ரோ அண்ட் அந்த சமயத்தில் நீங்கள் லைக் எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தீங்களா ப்ரோ? லைக் கற்றுக்கிட்டீங்களா கர்நாடிக், அதுக்கப்புறம் வந்து கிரேட் எல்லாமே நீங்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். நான் ஒரு 14-15 இயர்ஸில் பண்ணிட்டேன். நான் 5 வயசுலேருந்து கற்றுட்ருக்கேன். ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட். லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராக்டிக்கலி அப்ளையிங் திங்ஸ். லேர்னிங்ன்றது தியரி. ஸோ அது வந்து எல்லாமே படிச்சிடலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு அதை இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு அணுகுமுறையில் நீங்கள் அதை எப்படி அப்ளை பண்ண போகிறீங்கன்றது எல்லாருக்குமே மாறும். இப்போ நானும் நீயுமே ஒன்றா படித்தாலும் நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா the way what I will handle will be different from how you will handle something. ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 8th November 2007 பொல்லாதவன் ரிலீஸ், 3வது படம். அகைன் அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் தீபாவளி, பெரிய காம்படிஷனில் ரிலீஸ் ஆச்சு. எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ் படம் வந்துச்சு. அதில் பொல்லாதவன் தனியாக அடிச்சு நின்று ஓடிச்சு. நான் தியேட்டரில் பார்த்தேன் ப்ரோ சின்ன வயசில். ஐ ஹேவ் மெமரிஸ் ஆன் தட் ஃபிலிம். ஆமாம், நான் ஏவிஎம்மில் பார்த்தேன் அந்த படம். ஸோ மேசிவ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபிலிம். இட் வாஸ் அ பிளாக் பஸ்டர் அண்ட் இட் வாஸ் த லைஃப் சேஞ்சிங் ஃபிலிம் ஃபார் 3 of us. தனுஷ், வெற்றிமாறன் அண்ட் மீ. ஸோ எங்கள் 3 பேருக்குமே ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் ஓவர் அந்த படம் கொடுத்துச்சு. So it's a very important film, starting off on huge combination. Or like we started together, all of us we started our way together. அதுக்கான ஒரு பாயிண்ட் வந்து பொல்லாதவன். ஸோ அந்த காம்போ வந்து இப்பயுமே தொடருது. வெற்றிமாறன், தனுஷ் அண்ட் ஜிவியோட காம்போ எப்பயுமே ஒரு ஹிட்டாக இருக்குது. ஸோ அந்த டைம்லேயே வந்து அந்த பல்ஸ் அந்த பாண்ட் கிடச்சிருச்சா, இல்லை எந்த பீரியடில் வந்து இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க நீங்கள்? பொல்லாதவனுக்கு அப்புறம் ஆடுகளம் அப்போ தான் ரொம்ப க்ளோஸ் ஆனோம்.
பட் பொல்லாதவன் அப்போ வந்து வி ஸ்டார்டட் நோயிங் ஈச் அதர். அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது. லைக் அந்த ரிலீஸ் டேட்டு, அந்த டென்ஷன், 8-9 நாளில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடித்தோம். ஸோ அந்த மாதிரி பயங்கர அண்ட் அந்த சக்ஸஸ் வந்து ஒன்று எல்லாருக்குமே கொடுத்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக ஒரு நியூ ஜென் பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஸ்டார்ட் பண்ண ஃபிலிம் பொல்லாதவன். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம் 3 பேருக்குமே. கிரீடம் ரிலீஸ் ஆனது. லைக் அஜித் சார் பெரிய ஸ்டாரா அப்போ யூஸ் கமிங் த்ரூ. ஆனால் உங்களுடைய தேர்ட் ஃபிலிம் எனக்கு செகண்ட் ஃபிலிம் உங்களுடைய செகண்ட் ஃபிலிம் அந்த டைமில் ப்ரெஷர் இருந்துச்சா? லைக் அப்போ உங்களுக்கு 20 வயசு. ஆமாம். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா இப்போவே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ஜென்ரலாக ஒன்று பண்ணுறப்பவே. 20 இயர்ஸில் அவ்வளோ ப்ரெஷரையும் அப்போ அவ்வளோ தெரியாது, அதை பற்றி ஐடியாவே இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிலிமாக தான் ட்ரீட் பண்ணி பண்ணோம். பட் இட் வாஸ் வெரி கைண்ட் ஆஃப் ஹிம் டு ஹேவ் கிவன் மீ தட் சான்ஸ் டு ஒர்க் ஆன் தட் ஃபிலிம். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு டு ஒர்க் ஆன் தட் ஃபிலிம். ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஹிம் டு கிவ் மீ தட் ஃபிலிம். ஏஎல் விஜயோடைய ஃபஸ்ட் படம், நானும் ஏஎல் விஜய் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு படம். அதுலேருந்து திருப்பி எங்கள் 2 பேரோட காம்பினேஷன் வந்து ஒரு பெருசாக இருந்துச்சு. அந்த படத்தில் அக்கம் பக்கம் சாங் பெரிய ஹிட் ஆச்சு. அங்கே கட் பண்ணுறப்போ மறுபடியும் ஜிபியூ சேர்ந்து ஒர்க் பண்ணிங்க அஜித் சார் கூட. லைக் ரொம்ப கேப் கழிச்சு மறுபடியும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ரொம்ப வருஷம் கழிச்சு வேலை செஞ்சோம். அண்ட் கிரீடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸான படம், ஜிபியூ அப்படியே ரொம்ப மாஸான படம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஒரு பெரிய ஹிட்டு ஜிபியூ பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு ஒரு வருஷம், இப்போ இந்த வருஷம் வந்து எனக்கு யூத்தும் ஹாப்பி ராஜும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. போன வருஷம் வந்து எனக்கு குட் பேட் அக்லி. அதுக்கு முந்தின வருஷம் எனக்கு அமரன், லக்கி பாஸ்கர்னு. ஸோ ஏதாவது ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் ஒரு ஃபிலிமில் ஏதாவது ஒரு இயரில் ஏதாவது அமைஞ்சிருது. ஸோ வெரி தேங்க்ஃபுல் ஃபார் குட் பேட் அக்லி டூ. ஸோ கிரீடம் பற்றி பேசுகிறப்போ இப்போவும் அந்த சாங்ஸ் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்டில் இருக்கு. அக்கம் பக்கம், விழியில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டான சாங்ஸ். ஸோ சம்டைம்ஸ் கேட்பாங்களா அந்த மாதிரி வேணும் உங்ககிட்டயே ரெஃபரன்ஸ் கேட்கறது உண்டா ப்ரோ? லைக் எனக்கு அந்த டைமில் இருந்து ஆமாம் கேட்பாங்க. பட் மோஸ்ட்லி நான் இப்போது என்னோட சாங் மாதிரின்ற போது நான் அதை எடுத்துக்க மாட்டேன். அங்கேருந்து நான் வேற ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அதை நம்ம பண்ணிட்டோம், ஸோ திருப்பி அதை நம்ம எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ மூவ் அவே அண்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 14, 2010. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம் அது. 1001 யுகானிக்கி ஒக்கடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம் என்னுடைய கெரியரில். பிகாஸ் அது வரைக்கும் ஒரு நார்மல் மியூசிக் டைரக்டர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அப்படி இருந்ததுலேருந்து அப்படியே அடுத்த கேட்டகரிக்கு என்னை கொண்டு போனது. இந்த இயர் எப்படி ப்ரோ இருந்துச்சு? 2010 வந்து ப்ரைமில் இருந்திருக்கீங்க, எல்லாமே ஹிட்டு. ஸோ அந்த இயர் உங்களால் எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க? நீங்களே எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐ ஃபெல்ட் ஹாப்பி பிகாஸ் எவ்ரிதிங் ஃபெல் த்ரூ கரெக்ட்லி. அண்ட் 1001 வந்து ஒரு மியூசிக்காக ரொம்ப பெரிய பேர் கிடச்சிது. 2010 வண்டி இல்லை, 2010ல் 1001, மദ്രാസ് பட்டினம், அங்காடி தெரு, தெலுங்கு டார்லிங் பிரபாஸ். அப்படியே கட் பண்ணால் 2011 ஆடுகளம், தெய்வ திருமகள், மயக்கம் என்ன. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 7 to 8 ஃபிலிம்ஸ் இன் அ ரோ அப்படி அமைஞ்சுது அந்த 2 இயர். ஸோ தட் வாஸ் த பிக்கெஸ்ட் 2 years ஃபார் மீ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்குள்ளே கூட்டு போச்சு. அண்ட் 1001 பற்றி பேசுகிறப்போ லைக் நீங்கள் செல்வா சார் எல்லாமே நிறைய இன்டர்வியூஸில் சொல்கிறப்போ போட்டி யாரோட ஒர்க் பெஸ்ட்டாக இருக்குது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணீங்க. ஸோ அந்த சமயத்தில் கரெக்டாக படம் லேண்ட் ஆகியோ ஹைட் த டைம்ஸாக அந்த படம் வந்துருச்சு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கல்ட்டு கிளாசிக்கல் அப்போ கொண்டாட வரட்டோமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ? யோர் டேக் ஆன் தட். இட் ஹேப்பன்ஸ் நோ சம்டைம்ஸ். அந்த ரெக்கக்னிஷன் தள்ளி வரும். ஸோ நம்ம வேலை வந்து ஒர்க் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அதுக்கான கிரெடிட் கிடைக்கலன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு எனக்கு லேர்னிங் கொடுத்த படம் 1001. ஸோ நம்ம அந்த டைமில் பண்ணிட்டோமா, அந்த ஒர்க்கை பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் ஓகே நம்ம பெஸ்ட்டு பண்ணோன்னா பண்ணிவிட்டு மறந்துட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க்குள்ளே போயிடணும். ஸோ அப்போது நீங்கள் அந்த சக்ஸஸ்ன்றதை யோசிக்காமல் நீங்கள் வேலை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 25th December 2013 மதயானை கூட்டம். எஸ், ப்ரொடியூசராக ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. ஒரு 10 years கழிச்சு இல்லை ப்ரோ? லைக் 2013. மதயானை கூட்டமே ஒரு பெரிய ஒரு கல்ட் ஃபிலிம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு அதை பற்றி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் லைக் பாலா சார், சசிகுமார் சார்லாம் அவங்க ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அந்த மதயானை கூட்டமாக சொன்னாங்க. அது ஒரு ராங் டைம் ரிலீஸ் அது. பட் அதெல்லாம் தாண்டி இட் வாஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். இட் வாஸ் அ குட் டேலண்ட். விக்ரம் சுகுமாரன் இஸ் நாட் தேர் நவ், பட் இட் வாஸ் அ குட் ஃபிலிம் அண்ட் அ குட் ஸ்கிரிப்ட். ஐடியா வாஸ் அ வெரி நைஸ் ஐடியா. ஸோ அந்த டைமில் ப்ரொடியூசராக பண்ண காரணம் என்ன ப்ரோ? ப்ரொடியூசராக நம்ம பண்ணுன்ட்டு வாட் வாஸ் தேர் இன் யுவர் மைண்ட்? அந்த டைமில் நம்ம இறங்கி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டா? லைக் அப்படி இல்லை, ஒரு நல்ல பார்ட்னர் அந்த டைம் இருந்தாங்க, லோகோ அப்படின்னு. ஸோ வி ஸ்டார்டட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. ஒரு கேமராமேன் எனக்கு அமுச்சு விட்டார் அந்த ஸ்கிரிப்டை.
அப்போ ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டுக் மதியானிக்குட். அதுக்கப்புறம் பெருசா படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணல, லாங் கேப் ஆயிட்டு. அதுக்கப்புறம் பண்ணல. இப்போ தொடர்ந்து Yeah, இப்போ 4 Kingston. படங்கள் தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கிங்ஸ்டன், செல்வராகவன் சார் படம். செல்வராகவன் சாரோட மென்டல் மனதில், அதுக்கப்புறம் இப்போ நம்மளும் லார்க்கும் சேர்ந்து ஜோ டைரக்டர் அவரது பண்ணுறோம். அப்புறம் விக்னேஷ் கார்த்திக்கோட படம் ஹாட்ஸ்பாட் 2 டைரக்டர் அவரது படம். ஸோ 4 படம் தொடர்ந்து இப்போ ப்ரொடக்ஷன்லேயும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்க ஆரம்பிச்சு. எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஆக்டிங், ப்ரொடக்ஷன், மியூசிக், சிங்கிங் எல்லாமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? டூ மச்சா லைக் யூ ஃபீல் நம்மளுக்கு ப்ரெஷர்டாக எடுத்துக்கலையா? தெரியல, அது அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பழகிடுச்சு. ஸோ வி கண்டினியூஸ்லி ஒர்க்கிங். அது ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறதுனால அது 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 அப்படி தெரியல. நீங்கள் பார்க்குற மாதிரி நான் அதை பார்க்கல. ஜென்ரலாக பார்க்குறப்போ ஒரு வேலை பார்க்குறதே வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணிருக்காங்க. மல்டிபிள் ஒர்க்ஸ் பண்ணிருக்கீங்கன்றப்போ நம்ம பிடிச்ச வேலையை பார்த்தோன்னா அது நமக்கு கஷ்டமாக இருக்காது. நமக்கு பிடிக்காத வேலையை பார்த்தா தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்கறதுனால எனக்கு அதில் கஷ்டம் தெரியல. Jan 15, 2015 ப்ரோ. 2015 ஓ டார்லிங். ஹீரோவா ஆக்டராக வரீங்க. முக்கியமான படம். ஒரு ரிலீஸ் அப்போ ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு. எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா, என்ன கன்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சாய்ஸ் வந்து அன்றைக்கி எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி அன்றைக்கி ஃபஸ்ட் ஷோ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்டலாம் சொன்னேன். டே கடைசியில் ஒரு இடம் வரும், அந்த பேய் வந்து அவர் ஹீரோ அடிப்பார், அதை அடித்த போது இவங்க கலாய்க்கலைன்னா படம் ஹிட்ரா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் அடுத்த ஷோ வரேன் பார்க்குறதுக்கு அப்படி சொல்லி அமிச்சேன். என் அசிஸ்டன்ட் எனக்கு கால் பண்ணி ஆனால் அங்கே கிளாப் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னா, ஓகேடா அப்போ படம் ஹிட் ஆயிடுச்சுரா விட்றா, ஓகே தான் அப்படின்னு சொல்லி எடுத்து அன்றைக்கி நைட் ஷோ போனேன் படத்துக்கு. செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, பெரிய ஹிட் ஆச்சு, பெரிய காம்படிஷனில் வந்துச்சு. பொங்கல் ரிலீஸ், பொங்கல் டைம் பெரிய டைரக்டர் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் ரிலீஸ் ஆகி இது ஒரு தனியாக ஹிட்டு, டார்க் ஹார்ஸ் அப்படி சொன்னாங்க இந்த படத்தை. ஸோ தட் வாஸ் லைக் அ ஹியூஜ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் மீ. இட் வாஸ் பிக் டெசிஷன் இன் யுவர் லைஃப் இல்லை ப்ரோ? லைக் என்ன வேணால் நடக்கலாம் இது. ஆமாம், என்ன வேணால் ஆகலாம். ஸோ அது கன்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான ஒரு கால் அன்னைக்கு தான் இருந்துச்சு. அது கரெக்டாக அடிச்சிருச்சு. அதே வருஷம் திருப்பி த்ரிஷாலா நயன்தாரா ரிலீஸ் ஆகி திருப்பி பிளாக் பஸ்டர், ஆன் அ ஹேட்ரிக் மாதிரி ஒரு செகண்ட் பிளாக் பஸ்டர் இந்த சேம் இயர். அகெயின் இட் கிரியேட்டட் அ சென்சேஷன். ஸோ அந்த இயர் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இயர். ஸோ ஆக்டிங் வாஸ் ஆல்வேஸ் இன் யுவர் கார்ட்ஸ் ப்ரோ? லைக் அது எப்படியாச்சும் ட்ரை பண்ண. ஐ வாண்டட் டு டூ ஆல்பம்ஸ் இன் மை ஓன் இது. நான் எனக்கு அது ஐடியா இல்லை. ஏஆர் முருகதாஸ் சார் என்னுடைய போஸ்டர் ஒரு வாட்டி தாண்டவம் போஸ்டர் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு மியூசிக்கல் ஸ்கிரிப்ட் அவர் ப்ரொடக்ஷனில் வச்சுருந்தார். அப்போ நீ இதுக்கு கரெக்டாக இருப்ப, இதை நீ பண்ணு அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு எடுத்து அக்செப்ட் பண்ணும் போது தான் அந்த நியூஸ் வெளில வந்துச்சு. அப்போ தான் எனக்கு டார்லிங் வந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 14th April 2016 ப்ரோ தெரி ரிலீஸ் அண்ட் உங்களுடைய 50th ஃபிலிம் as a music director. இட்ஸ் a very important day. நல்ல ஒரு கமர்ஷியல் சினிமா வந்து ரீடிஃபைன் பண்ண படம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கமர்ஷியல் சினிமானா வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க, கில்லி, தூள் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இருந்துச்சு. அதை உடச்சி தெரி வந்து வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஷ் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ கமர்ஷியல் சினிமாவை ரீடிஃபைன் பண்ண படம், அது பெரிய ஹிட் ஆச்சு. இன்னி வரைக்கும் அதோட சாங் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. உங்களோட 50th ஃபிலிம் தெரிஞ்சா ப்ரோ? அப்போ அதுதான் 50th ஃபிலிமாக மியூசிக் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிருச்சு. அது அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்துச்சு. 50th ஃபிலிமாக சைன் பண்ணது அதான். ஸோ கரெக்டாக அமைஞ்சு வந்த படம் தெரியும். சூப்பர். அண்ட் விஜய் சாரோட உங்களுடைய செகண்ட் கொலாபரேஷன் தலைவா பெரிய ஹிட் சாங்ஸு. வாங்கின வணக்கங்கண்ணா வந்து ஆல்மோஸ்ட் 21 வீக்ஸ் நம்பர் 1ல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணோம். தெரியும் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் ஃபிலிம். அந்த தலைவா படத்தில் இருக்க ஒரு சாங் வந்து இப்போது அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணி தலைவா ஆமாம், அவருடைய முக்கியமான சாங்காக மாறிடுச்சு அந்த சாங். ஸோ ஐம் ஹாப்பி. அது ஒரு நம்ம கரெக்டாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அது ரொம்ப ஜென்யூனாக நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணும்போது அது இட் பிகம்ஸ் டைம்லெஸ்ன்றதுக்கு அந்த சாங் ஒரு எடுத்துக்காட்டு. சூப்பர். அவருடைய இப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு லைக் ஆஸ் அ கோவர்க்கரா, ஃப்ரெண்டா, லைக் வாட் யுவர் டேக் ஆன் தட்? உங்களுடைய விஷஸ் ஏதாச்சும்? மை பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். See, that's his passion. He is chasing his dreams. So best wishes to him. நைஸ். அண்ட் தலைவா படம் அப்பயும் இப்போது ஜனநாயகன் படம் அவரது லீக் ஆகி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இண்டஸ்ட்ரியில் இருக்கப்போ லைக் வாட் யூ ஃபீல் ஆன் தட்? எப்படி நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? லைக் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன ஆகுதுன்னா, ஒரு டைமை தாண்டும் போது அது வந்து த கண்டென்ட் பிகம்ஸ் வல்னரபிள் டு ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதை நம்ம வந்து ஸோ அந்த ப்ராசஸை நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து we can get through it. பட் தட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இட் இஸ் நாட் இது எல்லாருக்குமே எல்லா வாட்டியும் நடக்காது. அது கரெக்டாக இந்த வாட்டி இட் வாஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இட் இஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் கிரியேட்டர்ஸ். ஸோ மை ஹார்ட் கோஸ் அவுட் டு தெம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் இன் சப்போர்ட் ஆஃப் கிரியேட்டர்ஸ்.
அடுத்த டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2022. செப்டம்பர் 30, 2022. ஓகே. நேஷ்னல் அவார்டு Yes. ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு வாங்கணும் சூரரை சூரரை போற்று போற்றுக்காக படத்துக்கு. பெஸ்ட் மியூசிக் ஸோ ரொம்ப வருஷம் நேஷ்னல் அவார்டு கிடைக்காம இருந்துச்சு. ஆயிரத்தில் ஒருவனுக்கே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் ஆமாம், எல்லாம் கிடைக்க வேண்டியது மிஸ் ஆகி கடைசியில் சூரரை போற்றுக்கு கிடைச்சிது. ஸோ ஐ வாஸ் வெரி தேங்க்ஃபுல். சுதா கோங்கரா மூலமாக தான் அது எனக்கு கிடைச்சிது அந்த ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு. வெரி தேங்க்ஃபுல். இட் வாஸ் வெரி குட் ஃபிலிம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனலான ஒரு ஃபிலிம், ஒரு பயோபிக். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஸ்கோரிங் ஃபார் அ பயோபிக் அண்ட் எவ்ரி திங் ஒர்க்ட் ஸோ வெல். அந்த படத்தை ஆடியோவாகவும் பெரிய ஹிட் ஆச்சு. அது 2 லாங்குவேஜ்லையுமே, தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே பெரிய ஹிட். ஸோ அந்த மாதிரி மல்டி லாங்குவேஜஸில் வந்து சூரரை போற்றும் அமரன் வந்து 2 லாங்குவேஜ்லையுமே பெரிய ஹிட்டான படங்கள். அந்த மாதிரி திடீர்னு அமையும். ஸோ அந்த டைமில் நேஷ்னல் அவார்ட் கொடுக்குறப்போ யூ ஃபீல் லைக் எனக்கு வந்து அப்போயே கிடைச்சிருக்கணுமே, இல்லை லைக் வந்து அவார்ட் மேலே உங்களுக்கு இருந்த தாட் எப்படி இருந்துச்சு அப்போ கிடைக்கிறப்போ? அதாவது என்றைக்குமே நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இவ்வளோ நாள் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கோம்னா கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கிடைக்கும்போது நான் அந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்கிற ஒரு பர்சன் கிடையாது. அப்போவே கொடுத்துருக்கணும், இப்போ ஏன் கொடுக்குறீங்க, சரி கொடுங்க வாங்கிக்கிறேன், அப்படி பண்ண முடியாது. அது ஒரு உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். தள்ளி கிடைக்குது, சந்தோஷம். அண்ட் தென் ஏப்ரல் 19, 2020 அன்வியோட பர்த்டே. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போவுமே அவங்கள லைக் என்ன சொல்ல, அவங்களுக்குன்னு தனி டைம் ஒதுக்கிடுவேன். அவங்க எங்கே கேட்குறாங்களோ அவங்க கூட்டிகிட்டு போவேன். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போவும் அவங்க பர்த்டே 2 டேஸில் வரப்போகுது. ஸோ என்ன பிளான்ஸ் இருக்கு ப்ரோ? அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க, அந்த பிளானை நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு. ஸோ அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. ஓகே. நான் வந்து அவங்க பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கான டைம் நீங்கள் இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க, லைக் வெரி குட். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறப்போ டைம் மிஸ் ஆகும். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா நீங்கள் சம்டைம்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதப்போ ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க கேட்குற விஷயங்கள் உண்டா? சம்டைம்ஸ் டென்ஷன் ஆவாங்க. இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவேன், நான் கீழே மீட்டிங் போயிட்டு வரேன்னா எப்போ பார்த்தாலும் மீட்டிங் 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 வாட் அப்படி சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாள். பட் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் ஹர். உங்களுடைய ஃபேவரட் சாங், அவங்களுக்கு நீங்கள் வந்து தாலாட்ட அவங்களுக்கு பாடக்கூடிய பாடல் ஏதாச்சும்? அவங்களுக்கு தாலாட்டெல்லாம் அவங்க கேபாப் கேட்பாங்க. அவங்களுக்கு தாலாட்டு வந்து கோல்டன் அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான். அவங்களுக்காக நீங்கள் பாடுறது உண்டா ப்ரோ? லைக் எப்பயாச்சும் அவங்க பாடி காமிப்பாங்க எனக்கு. ஓகே. அவங்க பாடுவாங்க. நம்ம பாடினா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் பாடணும். ஸோ அது அவங்க டிசைட் பண்ணுவாங்க என்ன பாட்டு அப்படின்னு. அவங்க உங்களுக்கு பாடின சாங் ஏதாவது உங்கள் பாட்டுலேருந்து பாடுவாங்களா, லைக் இல்லை ஜென்ரலாக? அவங்க என்ன பாட்டு வேணால் பாடுவாங்க. அவங்க மெயினாக கேபாப் சாங்ஸ் பாடுவாங்க. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கும் அது கேட்குறப்போ? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். 13th June 1987. என் பர்த்டே. லைக் வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து இப்போது நீங்கள் இல்லைனா லைக் நிறைய மியூசிக்ஸ், நிறைய ஜானர் ஆஃப் மியூசிக் எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. இட் வாஸ் ஸோ லக்கி டு ஹேவ் யூ இன் திஸ் இண்டஸ்ட்ரி. லைக் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களை நீங்கள் நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், லைக் வாட் யூ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப்? ப்ரௌடெல்லாம் ஃபீல் பண்ணல ப்ரோ. பண்ணணும் என்ன ப்ரோ, உங்களுக்காக எத்தனை ஃபேன்ஸ், நிறைய பேர் மியூசிஷியன்லாம் கேமராமேனாக இருக்காங்க. தேங்க்ஃபுல், ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் தட் ஐ எம் தேர். ஓகே, நமக்கு பிடிச்ச வேலையை செய்ய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம பிடிச்ச வேலையை நம்ம ஏதோ ஒரு பாயிண்டில் சரியாக செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பீப்புள் லைக் இட் அண்ட் அதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் கேட்க ஒரு விருப்பப்பட்டு கேட்க ஆட்கள் இருக்காங்கன்றது சந்தோஷம். ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் தட் ஐ எம் ஏபிள் டு டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. அண்ட் நீங்கள் ஒரு மியூசிக்கும் 1001க்கு ஸ்பெஷலாக சவுண்ட்ஸ், சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ரிசர்ச் ஒரு பாட்டுக்குமே வந்து ஒன்று பண்ணுறப்போ புதுசாக என்ன பண்ணலான்றதை யோசிச்சு பண்ணுறீங்க. ஸோ அந்த ஐடியாஸ், அந்த புதுசான விஷயங்கள்லாம் எப்படி கிராக் பண்ணுறீங்க? எங்கன்னு அந்த சவுண்ட்ஸ் பிடிக்கிறீங்க? லைக் அந்த கதை தான் டிசைட் பண்ணும். இப்போ வந்து 1001 ஓகே பீரியட் ஃபிலிம், சோலா டைனாஸ்டி, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது என்ன மாதிரி சவுண்ட்ஸ் பண்ணலாம், இந்த யோசனை தான் நமக்கு சவுண்டை கொடுக்கும். ஓகே. மதராஸ் பட்னம் ஒரு விண்டேஜ் லவ் ஸ்டோரி, என்ன பண்ணலாம், ஓகே இதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே ஒரு விண்டேஜ் மேன்லென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு தாட்டாக அந்த கதையிலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி நமக்கு ஒரு சவுண்டு தோணும். இப்போ தெரியுன்னா ஓகே கமர்ஷியலாக ஒன்று பண்ண போகிறோம், அதை இப்போ ட்ரம்பட்டே சென்த் மாதிரி வச்சு அவருக்கு ஒரு சிக்னேச்சர் டரணா அப்படின்னு ஒரு சவுண்டு, ஓகே இது கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ குட் பேட் அக்லினா அந்த ரேப்பை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒன்று திடீர்னு அந்த கதை அந்த டைமில் அந்த பாயிண்டில் திங்க் பண்ணும்போது வி கம் அப் வித் அன் ஐடியா. ஸோ அந்த ஸ்பார்க், அந்த ஐடியா தான் ஒரு கான்செப்ட்லேருந்து எடுத்து வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் சம்திங் நியூன்ற போது தட் இஸ் த ப்ராசஸ், ஃபைண்டிங் அ சவுண்ட் ஃபார் அ ஸ்கிரிப்ட். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு கெட் இட் சம்திங் நியூ எவ்ரி டைம். ஓகே யூத் மாதிரி ஒரு படம்னா அதுக்கு யங்காக என்ன பண்ண போகிறோம், சின்ன பசங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அதை யோசிக்கணும். ஸோ எல்லாமே ஓகே ஃபன்னாக ஒன்று பண்ணலாம், இட்லி கடைனா சீரியஸாக மெச்சூர்டாக ஒன்று பண்ணலாம்,
கரானா ஓகே அதுக்கு ஒரு சவுண்டு, கமர்ஷியல் அண்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கமர்ஷியல் அண்ட் த்ரில்லர், அதுக்கு உள்ள ஒரு ஹீரோயிசம் எடுத்துகிட்டு வரணும், எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி தான். the script will decide what sound it is going to take. சம்டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுதா ப்ரோ? நம்ம சோல்ஃப்ளவர் மியூசிக் பண்ணுறப்போ ட்ரெண்டில் இந்த மாதிரி ஹூக் ஒன்று நம்ம பண்ணணும், 15 செகண்ட்ஸ் கொண்டு இருக்கணும், அந்த மாதிரி ட்ரெண்ட்னால நம்ம ஒர்க் அஃபெக்ட் ஆகுதா? ஆகும், பட் ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்களோ நம்ம அதை கொடுத்தானே ஆகணும். இப்போ உங்களுக்கு ஆடியன்ஸோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, நம்ம ஒரு கமர்ஷியல் மியூசிக் ரைட்டர் சிலது வந்து நம்ம கிராஃப்டை மிஸ் பண்ணாமல் பண்ணிடணும். பட் சிலது இப்போ முட்டைக்கலக்கி வந்து இப்போ ஒரு 110 மில்லியன் வரைக்கும் இப்போ போயிருக்குன்னா, if they want that we have to give that too, but of course in the way we have to prevent and protect our talent and our musicality. அதையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நம்ம மேஜிக் பண்ணணும், அப்புறம் வைரலாக வேணும்னா அதுக்கும் நம்ம பண்ணலாம், இல்லை ஹி கான் டூ அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க. ஸோ அதுக்கும் பண்ணலான்ற போது கோல்டன் ஸ்பேரோ, முட்டைக்கலக்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 மில்லியன் 150 மில்லியன் சாங்ஸ், கோல்டன் ஸ்பேரோ 300 மில்லியன் போகுது, இது வந்து 150 110 போயிடுச்சு, 150 போயிடும். ஸோ அதுவும் பண்ண முடியும்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம், அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. அண்ட் எதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ? லைக் வந்து பிஜிஎம் ஸ்கோப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா, லைக் சாங்ஸ் கஷ்டமாக இருக்கா? எல்லாமே கஷ்டம்தான். அது வந்து நம்ம வந்து ஹவு வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட், எவ்ரி ஃபிலிம் நம்ம எப்படி அதை ப்ரூவ் பண்ண போகிறோன்றதான் சேலஞ்ச். எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் அ சவுண்ட், எவ்ரி ஸ்கிரிப்ட் ஹேஸ் அ சவுண்ட், ஹவு டு வி அச்சீவ் இட் இஸ் த ஹோல் சேலஞ்ச் ஆஃப் டூயிங் மியூசிக் ஃபார் அ ஃபிலிம். ஸோ உங்கள் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க் எப்படி ப்ரோ இருக்கும்? லைக் ஜென்ரலாக ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு படிச்சுட்டு டேரக்டரோட இன்புட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை படித்தோடனே உங்களுக்கு சில இன்புட்ஸ்லாம் இருக்கும் அதை சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவீங்க? ரெண்டுமே இருக்கும். இப்போ அவங்க கதை சொல்லும்போது என் மைண்டில் ஒன்று இருக்கும், அவங்க மைண்டில் இருக்கிறதையும் ரீட் பண்ணணும், என் மைண்டில் இருக்கிறதையும் சொல்லணும். ஸோ அது ரெண்டுத்தில் ஒரு பேலன்ஸ் வந்து பிடிக்கிறது தான் அந்த திங். ஓகே, ஒரு படத்துக்கு ஒரு சவுண்ட் ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணிப்பீங்க, இந்த படத்துக்கு த்ரோட்டாக இந்த சவுண்டு, இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பெக்குலராக அதிகமாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க. அது பண்ணுறப்போ அந்த கால் வந்து உங்களோட இருக்கப்போ சில டைம் அப்போஷன் வரும், அப்போ இல்லை வேணாம் எனக்கு இந்த மாதிரி வேணாம் கொஞ்சம் மாறலாமே. ஆமாம், அது எல்லாமே கேட்டுக்கணும். ஏன்னா இட்ஸ் ஒரு ஃபிலிம் இஸ் நாட் ஓன்லி அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் அ டைரக்டர், இட்ஸ் அபவுட் அன் ஆர்டிஸ்ட், ஸோ மெனி பீப்புள் ஆர் இன்வால்வ். பட் நமக்கு கன்விக்ஷன் வந்து அது பண்ணும்போது சப்போஸ் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் தூக்கி போட்டுருவேன், அந்த ஐடியாவை வந்து வைக்க மாட்டேன். ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகுது ஆகலைன்றது நம்ம பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் லைக் அ குரூப் கால், வி டேக் இட் டுகெதர், வி ட்ரை டு ஃபைண்ட் அ சவுண்ட் ஒர்க்கிங் வித் த டைரக்டர். சம்டைம்ஸ் எப்பயாச்சும் நீங்கள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க, டேரக்டர் கேட்குறாரே ஓகே வேறு வழியெல்லாம் பண்ணியிருப்பீங்க, அது ஹிட்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு? அப்புறம் ஈக்குவேஷன் மாதிரி ரெண்டுமே ஆகும். இப்போ நமக்கு ஒன்று பிடிக்கும், அது அவங்களுக்கு பிடிக்காமல் போகும், நம்ம வந்து இல்லை இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம், அது ப்ரூவ் பண்ண டைமும் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க பயங்கரமாக ஒன்று சொல்லுவாங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதும் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்புறம்? இந்த சாங் வந்து நான் டேரக்டர் வந்து இல்லை வேறு கேட்டாங்க, இல்லை இது ஒர்க் ஆகுன்னு சொல்லி நீங்கள் ஹிட்டான சாங் அந்த மாதிரி. அதாவது பூக்கள் பூக்கும் டியூன் நான் பண்ணி கொடுத்துட்ட உடனே அது படத்தில் சுச்சுவேஷன் இல்லை. ஓகே, ஸோ நான் இப்படி ஒரு சாங் பண்ணேன், டியூன் சூப்பராக இருக்குப்பா, பட் எனக்கு படத்தில் சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பண்ணிக்கோங்க சுச்சுவேஷன், இது வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தேன். அது வந்து பூக்கள் பூக்கும். அதே மாதிரி ராஜாராணியில் இமையே கிடையாது. தென் ஐ kept a tune and asked him to make a situation for it. So that was இமையே. கையிலே ஆகாசம் வந்து அந்த ஃப்ளைட் அந்த லாஸ்ட்டாக வரும்போது சாங் வேணும்னு, இந்த சாங் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி பண்ண வச்சேன். அந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு ஒரு தாட் வரும், அந்த படம் அந்த ஸ்டோரி ட்ராவல் ஆகிறப்ப அப்போ நமக்கு ஒன்று தோணும். ஸோ அப்போ வந்து ஒன்று வரும், அந்த மாதிரி இட் ஹஸ் ஹேப்பன்ட். அண்ட் நீங்கள் ஆக்டிங்க்கு வந்த டைமில் நிறைய பேர் வந்து இவருக்கு எதுக்கு தேவையில்லாம இல்லை, நல்ல மியூசிக் போயிட்டுருக்குல, இவர் ஏன் இதே பண்ணிட்டுருக்கலாம்லே அப்படின்னு நிறைய கிரிட்டிசம் வந்துச்சு. அந்த டைமில் யூ ஃபீல் ஹர்ட் ஆச்சா, இல்லை நீங்கள் வந்து லைக் வாட் வாஸ் இன் யோர் மைண்ட் அந்த டைமில்? தெரியல, அது படம் ஹிட் ஆச்சு, படம் ஹிட் ஆனாலும் தான் படம் திருப்பி பண்ணு, படம் ஹிட் ஆகலன்னா படம் வந்திருக்காது, அதுதான் ஆன்சர். அண்ட் நிறைய பேர் வந்து இவர் இதே பண்ணிட்டுருக்கலாமே அப்படின்லாம் சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில் நிறைய டாக்ஸ் அப்படி போயிட்டு இருந்திருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சில படங்கள் நல்லா போகிறதப்போ அப்பயே சொன்ன அவர் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் லைக் நிறைய டாக்ஸ் போடும். அந்த சமயத்தில் வாட் கீப்ஸ் யூ மோட்டிவேட்டிங், இல்லை லைக் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா, எப்படி அதை கிடையாது? அதாவது இப்போ எனக்கு என்ன வேணுன்றதை நான் தானே பண்ணணும். இப்போ நான் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு நான் வாழ முடியாதுல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இஃப் ஐம் டூயிங் மியூசிக், இப்போ நான் பாடுறேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாடுறேன், எனக்கு ஸ்கிரிப்ட் வருது நான் நடிக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து இல்லாத ஒன்றை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து போய் எடுத்துக்கல. அது என்ன என் வேலை வருதோ ஐம் டேக்கிங் இட் அப். ஸோ இதில் நான் எல்லாரையும் நான் எப்படி ப்ளீஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் எல்லார்ட்டும் போய் கேட்டு ஓ சாரி உங்களுக்கு இது பிடிக்கலையா நான் இது பண்ணிக்கிறேன், ஓ உங்களுக்கு அது பிடிக்கலையா ஓகே நான் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஐவ் கம் டு நான் ஒரு பேஷனோட சினிமாவுக்கு வந்திருக்கேன். நான்
எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ணுறேன். இப்போ மியூசிக்லேயும் அப்படி தான். எஸ். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தெரியுமோ நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து வரைமுறையோ யார் வந்து வைக்கிறது, எனக்கு அது தெரியலையே. சூப்பர் ப்ரோ, நைஸ். நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூவில் நான் டேக்கவே எடுத்துக்க போகிறேன். லைக் ஏன்னா இந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அந்த விஷயங்கள் சொல்கிறப்போ லைக் இட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல் டு ஸோ மெனி ஆஃப் த பீப்புள். அண்ட் தென் இந்த 20 years ஆஃப் ஜேர்னியில் நீங்கள் வந்து இந்த ஒரு டைமில் நான் யாருன்னு காட்டுறேன், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த 20 yearsல நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி உங்களே நீங்கள் அந்த மாதிரி? அது ஸ்டார்டிங்லேருந்து அது இருக்குல்ல, அது நம்ம எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம், டு ப்ரூவ் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் வந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைக் அவர் நடிக்க போயிட்டார், இப்போ மியூசிக்கே பண்ண மாட்டார் அப்படின்னாங்க. ஸோ திருப்பி சூரரை போற்று நசூரன் ஹேப்பன், தென் நேஷ்னல் அவார்ட் ஹேப்பன்ட். அங்கேருந்து திருப்பி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஹேப்பன்ட். ஸோ அதுக்கான பட் அதெல்லாம் அமைஞ்சது தான், அதுவாக வந்தது தான். நான் வந்து எப்படி சொல்கிறது, தேடி எதுவுமே போகல. லைக் வரும்போது ஐ கிவ் மை பெஸ்ட் ஃபார் இட். ஸோ டே ஒன்லேருந்து அப்படி தான். ஸோ அந்த ஒர்க்கை நம்ம ஒழுங்காக பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நம்ம இட் ஹேப்பன்ஸ் லைக் யூ டூ அ சாங், யூ கெட் அ ஃபிலிம் ஆஃப்டர் தட். அதை பார்த்து தானே வராங்க. இப்போ ஒரு படம் பண்ணிடுச்சு, அந்த படத்தை பிடிச்சவங்க, இப்போ வெயில் பிடிச்சது கிரீடம் வந்துச்சு, பொல்லாதவன் வந்துச்சு, அந்த மாதிரி தான். இப்போ டார்லிங் பிடிச்சது த்ரிஷானந்தரா வந்துச்சு, அதுக்கப்புறம் படங்கள் வந்துச்சு, அப்புறம் சிவப்பு மஞ்சள் வந்துச்சு, பேச்சுலர் வந்துச்சு, இப்போ ஹாப்பி ராஜ் வந்துச்சு. நம்ம ஒரு படம் பண்ணும்போது அதை பார்த்து தான் நமக்கு படங்களோ இல்லை சாங்ஸோ இல்லை ஒரு பாட்டு யாத்தே பாடினேன், அப்புறம் எல்லாரும் பாட கேட்டாங்க. ஒரு ஒர்க் வரும்போது தட் பிகம்ஸ் ஆர் அட்ரஸ் ஆர் விசிட்டிங் கார்டு ஃபார் த அதர் ஃபிலிம்ஸ் டு ஃபால் இன் ஃபார் அஸ் or no people to prefer us in a film. ஸோ அதனால் அது ஒரு சேலஞ்ச் தான். அந்த சேலஞ்சாக எடுத்து ஒரு ஃபிலிமும் நமக்கு ஒரு சேலஞ்ச் தான். ஸோ இன்னும் உங்கள் லைஃப்பில் என்ன சேலஞ்ச் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க ப்ரோ? லைக் வந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் இல்லை வாட் வாஸ் அ கோல், என்ன ட்ரீம், அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்க போகுது? நான் அப்படி யோசிக்கவே இல்லை, தெரியல எனக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல. நான் மட்டும் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்களே, இந்த ஸ்பேன் ஆஃப் 5 yearsல உங்களை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, அந்த மாதிரி 2030ல் ஜிவி பிரகாஷ் ப்ரோடைய கோல் அந்த மாதிரி? எந்த ஒரு கோலும் வேணாம், இதான் என் வேலையை பார்க்குறேன், ஏதாவது கோல், என் வேலையை ஒழுங்காக பார்க்கணும். அண்ட் நீங்கள் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி எப்பயாச்சும் இருந்த தருணத்தில் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் இல்லை பர்சனலில் உங்கள் கூட இருந்த ஒரு பர்சன், எப்பயுமே பார்த்துக்கிற ஒரு பர்சனாக யார் ப்ரோ இருக்கா உங்கள் லைஃப்பில்? நான் தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. செல்ஃப் மேடு தான் ப்ரோ. செல்ஃப் மேடு தான். இப்போ நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும், நான் என்ன இல்லை ப்ரோ. லைக் ஏதாவது சப்போர்ட் பண்ணுற சிஸ்டம் ஆகட்டும் இல்லை யாருமே இல்லை, நீங்கள் தான் உங்கள் சப்போர்ட், நான் தான் என் சப்போர்ட். நீங்களே லைக் எல்லாருக்குமே அப்படி தான், நீங்கள் தான் உங்களோட இல்லை சப்போர்ட். ஜென்ரலாக வந்து எனக்கு நான் ஒரு மாதிரி டவுனாக இருந்தேன்னா லைக் இவங்கள்ட்ட போனால் லைக் ஐ வில் பி பெட்டர், இல்லை இவங்க பேசினா பெட்டராவேன். ஐ எம் மை கோ டு பர்சன். நான் தான் என் கோ டு பர்சன். உள்ளே நீங்கள் எல்லாமே உள்ளே அழுதாலும் அழுதுகிட்டு நீங்களே கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பர்சன் என்னானாலும்? நோ, when chaos happens you need to அது அப்படியே தனியாக வெளிலேருந்து அதை பார்க்கணும். ஓகே. அதை ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி ஓகே இது தப்பு இது சரின்றதில் அதை ஒண்டி நியாயப்படுத்திக்கணும். அதாவது நான் பண்ணுறதெல்லாம் சரி அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது ஏதோ ஒரு கேஆஸ் சுச்சுவேஷனில் இருக்கீங்க போது ஓகே அங்கே அப்படியே வச்சு வெளில வந்து பார்ப்போம். அதை ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சரி என்ன தப்பு, நம்ம என்ன சரி பண்ணிக்கணும், என்ன தப்பு பண்ணுறோன்றத ஒரு நியாயமாக நம்ம வெளியிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்ம வந்து சரியாக அணுகலாம். ஓகே. நம்ம ரொம்ப இப்படி மாட்டிக்கிட்டோன்னா அதுக்குள்ளேயே இருப்போம் நம்ம. ஸோ நமக்கு டிசிஷன் எடுக்க முடியாது. சில பேருக்கு அப்படி, எனக்கு நானே என்ன எடுத்துப்பேன். சில பேருக்கு தே வில் வாண்ட் டு ஆஸ்க் பீப்புள், அண்ட் நான் எப்போவுமே யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேன் என்ன பண்ணலாம் இது தப்பாக இருக்குது அப்படின்னா. நம்ம ஒன்ஸ் கேட்க ஆரம்பிச்சோன்னா எல்லாத்துக்குமே கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அது மேபி அது என்னோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்ரி பர்சன் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ எம் திஸ் வே. எல்லா டெசிஷனும் நீங்கள் உள்ள இருக்கணும் கேட்டு நான் தான் என் கோ டு பர்சன். நைஸ் ப்ரோ. அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் நடக்கும். லைக் நீங்கள் ஃபேஸ் பண்ண துரோகங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் டவுன்ஸ் ஆகட்டும், நம்பிக்கை துரோகங்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சமயத்தில் எல்லாமே வந்து லைக் யூ வில் கெஸ் என்னடா இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கா, இல்லை லைக் வந்து பீப்புள்ஸ் தெரிஞ்சுப்பீங்க ஓ இதுதான் பீப்புள்ஸா அப்படின்லாம். அந்த மாதிரி ரிலேஷன்ஸ்லாம் நடந்திருக்கா? அதெல்லாம் ஆகும் ஆப்வியஸ்லி. இவ்வளோ 20 வருஷம் இருந்துட்டு அதுதான் விட்ரையல் பார்க்கலன்னா எப்படி, அது எல்லாமே இருக்கும். பட் ஃபைனலாக ஓகே இவ்வளோ தான் எல்லாரும் இப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட போது அடுத்த வாட்டி கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு பேசிக் சென்ஸையும் அந்த எபிலிட்டிஸை நீங்கள் யூ வில் பில்ட் யுவர் செல்ஃப். யூ பில்ட் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங். Betrayal will make you strong. Betrayal will make you realize and how powerful you have to be by yourself
ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோன்னா நம்ம டிபெண்டன்சி இல்லாமல் இருந்தோம்னா பெட்டர். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லாம் வந்து லைக் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் அக்கர் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நமக்கு நடக்கிறப்போ நம்ம உடஞ்சி போய் உட்காந்துருவோம், என்னடா இப்படின்னு ஆயிடுவோம். ஸோ இந்த ஸ்டேட் எப்போ உங்கள் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவலாவா லைக் எப்படி இந்த ஸ்டேட் டைம்? ஒரு வாட்டி செருப்படி வாங்கும்போது பழகிக்க வேண்டியதான். இன்னும் நிறைய எல்லாரும் வாங்கி தானே வாங்காமலே வந்துடுவீங்களா தெரியலையே. அந்த மாதிரி பர்ஃபெக்டான 100% பர்ஃபெக்டான பர்சனாக யாராவது இருந்தாங்கன்னா ஓகே சந்தோஷம். இல்லை லைக் அதுதான் எந்த பீரியடில் வந்து ஓகே இப்போ தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ நீங்கள் அட்டென்ட் பண்ணது அப்படிலாம் கிடையாது. அப்படியே வாங்குவாங்க, அதை ஓகே அந்த ஏரியாவை ஹீல் பண்ணிக்க வேண்டியதான், அந்த ஏரியாவை சரி பண்ணிக்க வேண்டியதான். அப்படி தான் எல்லாரும் கற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக யாராவது இருந்தாங்கன்னா சந்தோஷம், குட் ஃபார் தெம். எப்பயாச்சும் நினச்சிருக்கீங்களா ப்ரோ குவிட் பண்ணிடலாம், நம்ம ஒரு மாதிரி பீஸ் அவுட்டாக எங்கேயாச்சும் போயிடலாம், இண்டஸ்ட்ரி விட்டு இல்லை மியூசிக் விட்டு இல்லை ஆக்டிங் ஏதாச்சும் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா எப்பயாச்சும்? அப்படி கிடையாது. ஐம் குவிட் பர்சன் கிடையாது, அந்த பர்சன் கிடையாது. நான் வரலனாலும் அடிச்சு பிடிச்சி ஏதோ லைக் என்ன ஆனாலும் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணணும். மேபி அதனால தான் 20 years சர்வை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வை பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் சர்வை பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. அண்ட் ஃபைனலாக வந்து 2026 இப்போ தான் ஆரம்பித்து ஏப்ரல் வந்திருக்கும். இதுக்குள்ளே நிறைய சக்ஸஸ், பராசக்தி மியூசிக்காக வந்து பராசக்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூத் சூப்பர் சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் தென் ஹாப்பிராஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாட் ஸ்டாரில் ஒரு டாகோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதுவும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்டராகவும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது, மியூசிக் டைரக்டராகவும் சூப்பராக 2026 ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் விக்கிபீடியாவில் பார்த்தா ஆக்டராக ஒரு 8 படம் 2026 ரிலீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்படி பண்ண முடியாது. இல்லை வந்தா சந்தோஷம் தான், பட் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இல்லை. இப்போதைக்கு என்ன வரும் அடுத்து? இம்மார்ட்டல் வெல்கம். ஸோ அதுக்கப்புறம் பாரஞ்சித் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் இருக்குது, இது வரும். செல்வா சார் இன்னும் ஷூட் போயிட்டுருக்கு. மிச்சம் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் தான். ஒரு மியூசிக் டைரக்டராக கரை எடுத்து ரிலீஸ் ஆக போகுது இல்லை ப்ரோ? லைக் லுக்கிங் ஃபார்வர்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லர். உங்களுக்கு போர் தொழில் பிடிக்கும் அந்த மாதிரி ஃபிலிம், அந்த ஒரு ஸ்லோ பர்னர்னு சொல்லுவாங்க, அப்படியே போய் உங்களை என்கேஜ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு பவர்ஃபுல் ஃபிலிம், நல்ல டேலண்ட் விக்னேஷ் ராஜா. Definitely I'm looking forward for this film's release and how it's going to engage the audience. So a lot of good films are coming for me this year, musically also. So Kara will be one of them, definitely. Yes, Kara வந்து தனுஷ் சாரே வந்து தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம்னு டேரக்டர் மென்ஷன் பண்ணி ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அவருக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னொன்று he's not a person who will tweet like that. Yeah. அவர் அதை தாண்டி போட்டிருக்காருன்னா மேபி he really likes it. So definitely it will be a very interesting thriller. ஸோ அண்ட் உங்களுடைய பாண்டும் தனுஷரோட பாண்டும் வி அடோர் யூ லாட். அந்த ரெண்டு பேரோட பாண்ட் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக லைக் நீங்கள் பேசிக்கிற விஷயங்கள், ஷேர் பண்ணுற விஷயங்கள், ஸ்டேஜில் பேசுகிறதாகட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாண்ட் வந்து இன்னும் தொடரணும், இன்னும் நிறைய உங்கள் காம்பினேஷனில் நிறைய படங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லைக் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் யுவர் பாண்ட் வித் தனுஷ் சார். இஸ் லைக் அ ஃப்ரெண்ட், இஸ் லைக் அ ப்ராப்பர் ஃப்ரெண்ட். ஸோ கிளாஸ்மேட், ஒரு எப்படி பேசிப்பாங்களோ, எப்படி அடிச்சுப்பாங்களோ, எப்படி சேர்ந்துப்பாங்களோ அப்படி அடிச்சுப்பீங்களா? அடிச்சுப்போனா யா ஆப்வியஸாக இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருப்பீங்க? இப்போ கிரிக்கெட் ஆடுவீங்க, இல்லை சண்டை போடுவீங்க, அது வந்து எங்கள் 2 பேரும் அது ஒரு தனி சினிமா தாண்டின ஒரு விஷயம் தான். ஸோ சினிமாவில் ஃப்ரெண்ட் ஆனோம், பட் சினிமா தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சம்திங் விச் இஸ் வெரி வெரி இட்ஸ் எ ரியல் ஒரு இட்ஸ் வெரி ரியல். புதுசாக மியூசிக் லேபிள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நைஸ். ஸோ இந்த இனிஷியேஷன் எப்படி ப்ரோ? இன்னும் ஒரு புது டேலண்ட்ஸ்லாம் வரும்போது ஓகே பண்ணலாம், இந்த படம் வந்து அவங்களோட அப்படின்னு எடுத்து பண்ணது. அப்புறம் புது டேலண்ட்ஸ்ன்ற போது அவங்களுக்கு வேல்யூ கம்மியாக கோட் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதனால சரி ஓகே நம்ம லேபிளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு பண்ணோம். பார்த்தா அது நம்ம நினச்சதை விட ஒரு 20 times பெட்டராக பண்ணிருச்சு. அந்த லேபிளே வந்து இப்போ கொடுங்கன்னு கேட்குறப்போ நோ இதிலே தான் வேணும் அப்படின்னு. அப்படி கிடையாது, விட்டுட்டோம். அது திருப்பி நம்மளே எடுத்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஒன்று எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து அதை வச்சுட்டோன்ற போது முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்ற மாதிரி அந்த மாதிரி. ஸோ உங்கள் லேபிள்ஸ்டும் நம்ம நிறைய படங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சம்திங் ஸ்பெஷல். இந்த மாதிரி திடீர்னு ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு சின்ன படம் ஆனால் செம்மையாக வந்திருக்கு சாங்ஸு அப்படின்ற போது ஐ மைட் டூ இட் இன் மை லைஃப். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச். இது கேட்கக்கூடாது தான், ஆனால் வந்து ஒரு இன்டர்வியூன்றப்போ வந்து என்னால் உங்களை பாடுங்கன்னு சொல்லாமல் இருக்க முடியாது. நான் ஃபேன்ஸ் வந்து கோச்சிப்பாங்க, ஒரு இன்டர்வியூவில் ஜிவி சார் பாடலையா அப்படின்ட்டு ஒன்று கோச்சிப்பாங்க. ஸோ
உங்களுடைய ஃபேவரட் சாங் ஏதாச்சும் எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் பாடினா இனிதே நம்ம ஷோவை முடிச்சுக்கலாம் ப்ரோ. புதுசா பிறந்த ஃபீலிங்குமா, சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா, கனகா லவ் காலிங்குமா.